ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. இந்த சவுண்டை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு. இன்றைக்கி வாட்டர்மெலன் வச்சு ஈஸியாக சேமியா குச்சி ஐஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சேமியா எடுத்திருக்கேன். சேமியாவை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். கிட்டத்தட்ட ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக கட் ஆகிடும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து விட்டுடலாம். ஏன்னா சேமியாவை அப்படியே சேர்த்தோம்னா சேமியாவில் ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இதை தனியாக எடுத்துட்டு வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே ஒரு மிக்சியில் வாட்டர்மெலனை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வாட்டர்மெலன் வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு ஒரு 1/4 எலுமிச்சம்பழ அளவுக்கு இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடைச்சிட்டு ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்சதை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி அதோட சாறு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐஸ் மோல்டு எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஒரு ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸை இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு அதோட ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு வேளை மோல்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் டம்ளர் போதும். அதுலேயும் இதே மாதிரி சேமியாவையும் போட்டுட்டு மேலே ஜூஸ் ஊற்றிட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கேரி பேக் போதும். அந்த பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஒரு சின்னதாக அந்த இடத்துல மட்டும் ஒரு ஓட்டைக்காக கத்தி வச்சு ஒரு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதில் ஸ்டிக் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஐஸு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணகி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.